ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அனிஜூஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை பார்த்ததுமே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம இப்போது ரோஸ் சிரப்பு தான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது 1/4 கிலோ பன்னீர் ரோஸ் வாங்கியிருக்கேன். ரோஸ் பெட்டல்ஸ்லாம் தனியாக எடுத்துகிட்டு அந்த காம்பெல்லாம் தனியாக நீக்கிடலாம். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ரோஸ் மில்க்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம கடையில் வாங்கி குடித்தோம் அப்படின்னா பச்சை பாலில் தான் போடுறாங்க இல்லையா, அதை வந்து குடிக்கவே கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா பச்சை பாலில் வந்து அந்த பாக்டீரியா இருக்கும். கொதிக்க வச்சோம் அப்படின்னா தான் அந்த பாலில் இருக்கிற பாக்டீரியாலாம் போகும் இல்லையா, வயிற்றுக்கு வந்து ஆகாது. ஸோ அதனால் நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அதுவும் நீ பார்த்திங்கன்னா திக்கு பாலில் நம்ம கலந்து குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா பூ வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் சும்மா லைட்டாக ஒரு அலசி அது தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. ரொம்பவும் அலசணும் அப்படின்னா எதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடும். லைட்டாக ஒரு அலசி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம எந்த எசன்ஸுமே நான் ஊற்றலை, வெறும் பீட்ரூட் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பீட்ரூட்டாக ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வந்து மேல் தோல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். வேறு எசன்ஸில் எதுவுமே ஊற்றலை நான். அதுக்கப்புறமா அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் சர்க்கரை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி 2 டம்ளர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 2 டம்ளர் சர்க்கரை வந்து அதே டம்ளரில் அளந்து போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க என்ன பண்ணுறீங்க, நம்ம ரோஸை வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த சமயத்தில் தூக்கி அதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா கலர் வந்து லைட்டாக மாறும். கொஞ்ச நேரம் கொதிக்க பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் பெட்டல்ஸ் அந்த பிங்காக இருக்குது இல்லையா, அது அப்படியே பார்த்திங்கன்னா லைட்டாக ஆகிடும். லைட் பிங்க் கலரில் மாறும். அந்த தண்ணி கலரும் மாறிக்கிட்டே வரும். கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கலர் பாருங்களேன், லைட்டு ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரும். கொதிக்க அந்த சக்கரை பாகும் நல்லா உங்களுக்கு என்ன ஆகும், திக்கன் ஆகும். பீட்ரூட் பாருங்களேன் இப்படி நல்லா அரைச்சிட்டு இந்த தண்ணி வருது இல்லையா, இந்த தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் அதில் ஃபில்ட்ரு பண்ணி. இல்லை அப்படின்னா இந்த பீட்ரூட்டோட சக்கரை இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம அரைச்சி அப்படியே கூட ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு அந்த பீட்ரூட் வந்து நல்லா வடிகட்டி ஊற்றிருக்கேன். நல்லா கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பீட்ரூட்டையும் சேர்த்து போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை வடிகட்டி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறதா இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து நல்லா கம்பி பதம் வர்ற அளவுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஜல்லடையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிரப்பு வந்து கீழே பாருங்கள் சொட்டுதா, இந்த மாதிரி ஊற்றிடும். ரொம்ப பக்குவம்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. சர்க்கரை பாகு வந்து கொஞ்சம் கம்பி பதத்துக்கு வரணும், அவ்வளோதான். இப்போ வந்து சிரப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்களேன், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். நல்லா கொலன்னு இருக்கா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டு லெமன் ஜூஸ் விடுறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த சர்க்கரை வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக. நான் வந்து அது விடலை, ஏன்னா உடனே இது காலி ஆயிருன்றதுனால நான் விடலை. நீங்கள் வந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சீங்க அப்படின்னா எலுமிச்சை சாறு கொஞ்சமாக பிழிஞ்சிக்கலாம். இதில் எந்த எசன்ஸுமே கிடையாது, பீட்ரூட்டோட கலர் மட்டும்தான். ஆனால் ஸ்மெல் வரும்னு நீங்கள் நினைக்க வேணாம், எந்த ஸ்மெல்லுமே இல்லை. அழகாக நீங்கள் பீட்ரூட் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஐஸ் க்யூப் போட்டுட்டு டம்ளரில் கொஞ்சமாக எசன்ஸும் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பால் வந்து பார்த்திங்கன்னா நான் பசும்பால் தான் கலந்துருக்கேன், காய்ச்சின பால் தான் கலந்துருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தண்ணி பால்னால ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், பேக்கெட் பாலுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு எந்த பாலுக்கு பிடிச்சிருக்கோ பாலை காய வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த எசன்ஸை ஊற்றி நீங்கள் கலக்கி குடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வெளியில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி வீட்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.